نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونجيناه لوطا إلى الأرض التي باركنا فيها للعالمين صدق الله العظيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் 23 தராவீஹை முடித்து 27 ஜுஸூக்களை ஓதவும் கேட்கவும் அல்லாஹ் நமக்கெல்லாம் பாக்கியம் அளித்துள்ளான். மீதம் இருக்கக்கூடிய ரமலானின் நாட்களில் தராவீஹ் தொழுகைகளையும் நோன்புகளையும் சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு தராவீஹுடைய தொடர் பயானாக பார்த்து வரக்கூடிய குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்களுடைய வரலாற்று சுருக்கத்தில் கடந்த 21 நபிமார்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு சமூகத்தில் இதுவரை தோன்றியுள்ள அத்தனை சமூகத்திலேயும் மிக மோசமான வரலாற்றில் இவர்களை பற்றி சிந்திக்கும் பொழுது மிகவும் மோசமான சிந்தனை நமக்கு வரக்கூடிய ஒரு கூட்டம். உலகத்தில் இன்றும் இவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வரக்கூடிய சில நயவஞ்சகர்களும் சில விஷமத்தனம் செய்யக்கூடியவர்களும் இன்னுமே இருக்கின்றார்கள். இயற்கைக்கு மாற்றமான அல்லாஹ் கட்டமைத்த இயற்கையின் நியதியை சீர்குலைக்கக்கூடிய ஒரு நடைமுறையை ஆரம்பத்தில் முதலாக துவங்கிய கூட்டம் இவர்கள் தான். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த கூட்டம் தான் இந்த உலகத்திலேயே மிக மோசமான ஒரு நடைமுறையையும் பழக்க வழக்கத்தையும் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். இன்றும் அதனை செய்து வரக்கூடிய சில மோசமானவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அத்தகையவர்களிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். அந்த கலாச்சாரத்தையும் அந்த வழிமுறையையும் அந்த மோசமான பழக்க வழக்கத்தையும் இந்த உலகத்திலிருந்து வேரோடு அல்லாஹ் அழிக்க வேண்டும். அப்படி ஒரு மோசமான கலாச்சாரம், அப்படி ஒரு மோசமான இயற்கைக்கு மாற்றமானதாகும். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரின் மகன் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம். அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சச்சா. இவர்கள் சச்சாவினுடைய முறையில் வருவார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊரை விட்டும் ஹிஜ்ரத் செய்த பொழுது, ஊரை விட்டும் கிளம்பி செல்லும் பொழுது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூடவே வருகின்றார்கள். பலஸ்தீன் வரை அங்கு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாம் நாட்டிற்கு சென்று விடுகின்றார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனில் உள்ள தெற்கு புறமாக உள்ள ஒரு கிராமத்திற்கு செல்கின்றார்கள். அந்த கிராமத்தில் தான் இந்த கூட்டம் வசித்து வருகின்றது. ஓரினை சேர்க்கையை செய்யக்கூடிய இயற்கையின் விதியை மாற்றி இவர்கள் ஆண்களையே தங்களுடைய இன்பத்திற்கு பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். அப்படி ஒரு மோசமான கூட்டம். அல்லாஹ் இவர்களை பற்றி சொல்கின்றான், மா சபகக்கும் மின்னா மின் அஹதின் மினல் ஆலமீன். உலகத்தில் அதற்கு முன்பு இதுவரை அந்த பழக்கத்தை, அந்த இயற்கைக்கு மாற்றமான செயலை யாருமே செய்ததில்லை. இந்த கூட்டம் தான் ஷைத்தான் இந்த கூட்டத்தை வழிகெடுத்து இப்படி ஒரு காரியத்தை செய்ய வைத்தான். இப்படி ஒரு மோசமான இந்த கூட்டம், இவர்கள் வெறும் இந்த செயலை மட்டும் செய்து வரவில்லை, இந்த ஓரின செயற்கையை மட்டும் செய்து வரவில்லை, மாறாக இவர்கள் சிலை வழிபாட்டிலேயும் இருந்தார்கள். சிலைகளை வணங்கியும் வந்தார்கள், நபிமார்களை மறுத்தும் வந்தார்கள். இவர்களுடைய குணங்களோ அல்லது நல்ல இவர்களை போற்றத்தக்க வகையில் பேசுவதற்கான எந்த ஒரு குணத்தையும் இவர்கள் பெற்றிருக்கவில்லை. மிக மோசமான கூட்டம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தார்கள். ஆனால் கடைசி வரை அவர்களுடைய பதில், அல்லாஹ் அதையும் சொல்கின்றான், ஃபமாகான ஜவாப கௌமிஹி இல்லா அன் காலு அக்ரிஜூஹும் மின் கரியதிக்கும். லூத் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அந்த சமூகம் பேசியது, நீங்கள் இதே போன்று இந்த இடத்தில் சொல்லிக் கொண்டே இருந்தால் உங்களை இந்த ஊரிலிருந்தே, இந்த நாட்டிலிருந்தே நாங்கள் வெளியேற்றுவோம் என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உபதேசத்திற்கும் அவர்களுடைய நபித்துவ பிரச்சாரத்திற்கும் அந்த கூட்டம் செவிமடுக்கவில்லை. அவர்கள் பதிலளிக்கவில்லை. அவர்கள் கடைசி வரை மறுத்து வந்தார்கள்.
லூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் இவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்ற பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆவும் செய்தார்கள், இந்த கூட்டத்தை அழித்து விட வேண்டும் என்று. இயற்கைக்கு மாற்றமான இந்த செயலை செய்து வந்தால் உலகம் மட்டுமல்ல, அந்த நாடு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அவர்கள் இந்த செயல் உலகிலேயும் பரவிவிடும் என்பதால் லூத் அலைஹிஸ்ஸலாம் இதற்கு மேல் இவர்களை விட்டு வைப்பதில் பலன் இல்லை என்ற பொழுதுதான் அல்லாஹ்விடத்தில் துஆவும் செய்கிறார்கள், இவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை இறங்கட்டும் என்பதாக. அல்லாஹ் இவர்களை விட்டும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாப்பதற்காக மலக்குகளை அனுப்புகின்றார். மலக்குகள் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறிலேயே பார்த்தோம். மலக்குகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பிறக்க போகின்றது என்ற அந்த சுப செய்தியை சொல்ல வருகின்றார்கள் மலக்குகள். மலக்குகள் அந்த செய்தியை சேர்த்து சொல்லும் பொழுதுதான் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை அழிக்கவும் வருகின்றார்கள். ஒரே நேரத்தில் இரு விஷயங்களை செய்வதற்காக மலக்குகள் இறங்குகின்றார்கள். ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகன் பிறக்க போகின்றார்கள் என்ற அந்த நற்செய்தியையும் சொல்ல வேண்டும். இன்னொரு பக்கம் அதையெல்லாம் முடித்துவிட்டு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்பதற்காகவும் வருகின்றார்கள். ஆரம்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நற்செய்தி சொல்கின்றார்கள், பிறகு இங்கு வருகின்றார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு சில மலக்குகளும் இருக்கின்றார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பொழுது லூத் அலைஹிஸ்ஸலாம் பயந்து விட்டார்கள். பிறகு அவர்கள் சொன்னார்கள், லூத் அவர்களே, லூத் நபியே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் உங்களை காப்பாற்றத்தான் வந்திருக்கின்றோம். இந்த ஊரில் உள்ள அத்தனை பேரையும் நாங்கள் அழித்து விடுவோம். நீங்கள் இன்றோடு இரவோடு இரவாக நீங்கள் சென்று விடுங்கள். இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டும் நீங்கள் கிளம்பி விடுங்கள். ஏனென்றால் அடுத்த நாளைக்கு நீங்கள் இந்த ஊரில இருந்தால் உங்களையும் அந்த வேதனை பிடித்து விடும் என்றார்கள். மலக்குகளுடைய எச்சரிக்கைக்கு ஏற்பவே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரை விட்டும் கிளம்புகின்றார்கள். இந்த சமயத்தில் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஒரு நயவஞ்சக காரியத்தை செய்கின்றார். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்தார்கள். அதிலே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 மனைவிமார்கள் இருந்தார்கள். அதிலே ஒரே ஒரு மனைவிமார் மட்டும் மிகப்பெரிய ஒரு குஃப்ரில இருந்தார்கள், இறை நிராகரிப்பில இருந்தார்கள். அது மட்டும் அல்லாமல் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நடக்கக்கூடிய அத்தனை செய்திகளை எல்லாம் போய் அந்த சமூகத்திற்கு, அந்த வழிகெட்டு போன சமூகத்திற்கு போய் உலகம் பார்க்கக்கூடிய வேலையையும் பார்த்து வந்தாள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மலக்குகள் சொன்னார்கள், இன்று இரவோடு இரவாக நீங்கள் தப்பித்து விடுங்கள், ஆனால் உங்கள் மனைவியை மட்டும் நாங்கள் அழித்து விடுவோம். உங்கள் மனைவி நீங்கள் போகும் வழியில் திரும்பி பார்க்காமல் சென்று விடுங்கள். ஆனால் உங்கள் மனைவி திரும்பி பார்ப்பால், அவள் திரும்பி பார்த்து அந்த வேதனை அந்த மனைவிக்கும் பிடிக்கும். எனவே நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம், உங்கள் மனைவியையும் அந்த வேதனை பிடிக்கும் என்றார்கள். மலக்குகள் வந்த செய்தியை போய் அந்த கூட்டத்திற்கும் சொல்லிவிடுகின்றார்கள். அந்த கூட்டம் எந்த அளவுக்கு மோசமான கூட்டம் என்பதை இங்கு பார்க்கின்றோம். அந்த மலக்குகளுடைய அழகையும், மலக்குகள் இப்படியெல்லாம் வந்திருக்கின்றார்கள், மிக அழகான தோற்றத்தோடு வந்திருக்கின்றார்கள் என்று போய் அந்த கூட்டத்திற்கு சொன்னவுடன் அந்த கூட்டம் மலக்குகளிடமே தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். எவ்வளவு ஒரு மோசமான கூட்டமாக இருக்கும்! வரலாற்றிலே இப்படி ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கவும் முடியாது, இதற்கு மேலும் நாம் சிந்திக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு மோசமான கூட்டம். வரலாற்றில் எழுதுகின்றார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் ஒருவர் கூட ஈமான் கொள்ளாத ஒரு கூட்டம் என்றால் இந்த கூட்டம் தான். இதுவரை தோன்றிய அத்தனை சமூகமும் யாராவது 1-2 பேர் அல்லது 10 பேர் அல்லது 100 பேராவது ஈமான் கொண்டு நேர்வழியை பெற்றிருப்பார்கள். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் ஒருவர் கூட நேர்வழி பெறவில்லை. அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள். அந்த கூட்டம் மலக்குகளிடம் தவறாக நடக்கும் பொழுதுதான் லூத் அலைஹிஸ்ஸலாம் பயந்து விட்டார்கள். மலக்குகளிடமே இவர்கள் இப்படி நடந்து கொள்ள முயற்சிக்கின்றார்களே, அப்பொழுது லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேசுகின்றார்கள், இப்படி நடக்க வேண்டாம், இவர்கள் நம்முடைய விருந்தாளிகள், என்னுடைய மகள்கள் இருக்கின்றார்கள், என்னுடைய மகள்களை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து வைக்கின்றேன். பனாத்தி உன்னாத்துவருக்கும் விருந்தாளிகளை நீங்கள் அவமதித்து விடாதீர்கள் என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்திடம் கேட்டு பார்க்கின்றார்கள். அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த கூட்டம் சொன்னது,
உங்களுடைய மகளிடத்தில் எங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது, அதை நீங்களே அறிவீர்கள். எங்களுக்கு தேவையானதெல்லாம் இன்னகல அந்தல் ஹலீமுர் ரஷீத், நீங்கள் எங்களுக்கு தேவையானது எது என்று உங்களுக்கு தெரியும் என்று மோசமான அந்த கூட்டம் மலக்குகளிடம் தவறாக நடைபெற அந்த மலக்குகளிடமே தவறாக நடந்து கொள்ள அங்கு முயற்சிக்கும் பொழுது மலக்குகள் ஆசுவாசப்படுத்தினார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நீங்கள் இன்று இரவோ இரவாக நீங்கள் சென்று விடுங்கள், இந்த கூட்டத்தை நாங்கள் முழுவதுமாக அழித்து விடுகின்றோம் என்றார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவர் கூட இல்லாமல் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அன்று இரவோடு இரவாக சென்று விடுகின்றார்கள். மனைவி மட்டும் திரும்பி பார்க்கின்றால் அந்த வேதனை அந்த மனைவிக்கும் வருகின்றது. அவர்களுக்கு என்ன வேதனையை மலக்குகள் கொடுக்கின்றார்கள்? இந்த உலகத்தை அப்படியே திருப்பி போட்டார்கள், அந்த ஊரையை அப்படியே திருப்பி போட்டார்கள். ஆலியஹா சாஃபிலஹா, அந்த கீழ்ப்பகுதியை மேலாக புரட்டி போட்டு வம்தர்னா அலைஹிம் மத்ரன் ஃபஸா மத்ருல் முன்தரின், மிக கடுமையான மழை பெய்ந்தது, சுனாமி போன்று அவர்கள் வேரோடு அழிக்கப்பட்டார்கள். தடயமே இல்லாமல் இந்த உலகத்தில் அடிச்சோடின்றி அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இதுவரை தோன்றிய அத்தனை சமூகங்களிலேயும் இவர்கள் செய்த அந்த மோசமான பழக்க வழக்கம், அந்த மோசமான நடைமுறையை இன்னுமே இந்த உலகத்தில் செய்து வருகின்றார்கள் என்பதுதான் அவர்கள் அந்த மேற்கொண்டு வந்த அந்த காரியம் எவ்வளவு ஒரு மானக்கேடான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஓரினை சேர்க்கை செய்யக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்களை வெட்டி விடுங்கள், உயிரோடு நீங்கள் விட வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். இந்த உலகத்தில் பல்வேறு நோய்கள் தோன்றுவதற்கும் மர்மமான நோய்கள் தோன்றுவதற்கும் இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் காரணம்தான். ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு இது நடைபெற்று வருகின்றது என்றால் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விளைவை இது உலகத்தில் ஏற்படுத்தும் என்பது யாருமே விளங்காமல் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இங்கிலாந்து போன்ற பிரிட்டிஷ் போன்ற நாடுகளில் எல்லாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த செயலை செய்வதில் ஆர்வம் படுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் இதிலே நுழைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் இதிலிருந்து அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரில் இருந்து தப்பித்து விடுகின்றார்கள், காப்பாற்றப்படுகின்றார்கள். பிறகு அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்றார்கள், சில காலம் வாழ்கின்றார்கள். பிறகு 80 வயதையும் கடந்து இந்த உலகத்தில் இருந்தவர்கள் மரணிக்கின்றார்கள். வல்லோன் அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தின் மூலம் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய பாதிப்பை இந்த உலகத்திலிருந்து துடை தெரிவானாக. அப்படிப்பட்ட மோசமான கலாச்சார சீர்குலைவையும் இயற்கைக்கு மாற்றமான இயற்கையின் நியதியை சீர்குலைக்கக்கூடிய அந்த செயலை விட்டும் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. இந்த உலகில் உள்ள அத்தனை மக்களையும் நேரான வழியில் செலுத்துவானாக. ஆமீன்.